ஒரு கிராமத்தின் மலை அடிவாரத்தில் ஒரு சிறிய குடிசையில் கண்ணில்லா மூதாட்டி ஒருவர் வாழ்ந்து வந்தார். எல்லோரும் அவளை ஆரம்மாள் என்று அழைப்பார்கள். அந்த மூதாட்டியால் எந்த வேலையும் செய்ய முடியாது. ஆனால் உணவின் நறுமணம் மற்றும் சுவையை மட்டுமே வைத்து உணவில் என்ன குறை என்பதை அறியும் திறன் அவளிடம் இருந்தது. சமையல் செய்வதே அவளால் செய்ய முடிந்த அவளுக்கு மிகவும் பிடித்தமான வேலையாக இருந்தது. ஆரம்மாள் தினமும் ஒரு சிறிய அடுப்பில் சாதமும் சாம்பாரும் சமைப்பாள். அந்த சாம்பார் மிகவும் வாசனையாகவும் சுவையாகவும் இருந்தது. அவள் வீட்டின் அருகில் உள்ள மரத்தடியில் சிறிய முருகன் சிலை இருந்தது. தினமும் அவள் அந்த சாம்பாரையும் சாதத்தையும் அந்த முருகன் சிலைக்கு வைத்து, இது என் கையால் செய்தது, உனக்காக கொண்டு வந்தேன், எனக்காக கொஞ்சம் சாப்பிடேன் என்று எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் முருகனை வேண்டுவாள். இவ்வாறே நாட்கள் சென்றது. ஒரு நாள் ஆரம்மாள் திடீரென்று இறந்துவிட்டாள். அவளுடைய உடலை கோவிலருகே வைத்தார்கள். எல்லோரும் அவளை வருத்தத்துடன் பார்த்தார்கள். அவளுக்கென்று யாரும் இல்லை என்று வருந்தினார்கள். அன்று மாலை பொழுதில் அந்த கிராமத்தின் கோவிலில் இருக்கும் முருகன் சிலையைக் காணவில்லை. அதைக் கண்ட பூசாரியும் கிராமவாசிகளும் அதிர்ச்சியில் உறைந்தார்கள். யாரும் திருட வாய்ப்பில்லை, கோவில் பூவும் தீபமும் எரிந்து கொண்டேதான் இருக்கிறது என்று சிந்தித்தார்கள். அதே நேரத்தில் ஆரம்மாளின் உடலருகே ஒரு சிறுவன் அமர்ந்திருந்தான். அவன் இடுப்பில் வெறும் துணியை கட்டிக்கொண்டு ஒளிவீசும் முகத்துடன் அமைதியான சிரிப்புடன் ஒரு சிறிய தட்டில் சாதமும் சாம்பாரும் வைத்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தான். அந்த சிறுவனை இதுவரை அந்த கிராம மக்கள் பார்த்ததில்லை. அவன் சாப்பிட்டதும் புன்னகையுடன் அங்கிருந்து எழுந்து சென்றான். அவன் நடந்து சென்ற பாதையில் செண்பகப்பூக்கள் விழுந்து கொண்டிருந்தது. அன்றிரவு காணாமல் போன முருகர் சிலை அதே சிறுவன் வடிவத்தில் அந்த கோவிலில் மீண்டும் காணப்பட்டது. மக்கள் அனைவரும் அந்த சிறுவன் முருகன்தான் என்று உணர்ந்தார்கள். அந்த நாள் முதல் அந்தக் கோவிலில் ஒரு வழக்கம் வந்தது. ஒவ்வொரு ஆண்டும் ஆரம்மாளுக்கு நினைவஞ்சலி தினம் நடத்தினார்கள். முருகன் அவள் சமைத்த உணவை உண்மையிலேயே சாப்பிட்டார் என்பதை மக்களின் நம்பிக்கையும் பக்தியும்